ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சந்தியா சரவணனோட அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உன்னோட வேலையில நீ சிறப்பான போலீஸ் அதிகாரியா வரணுமா, என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சிவகாமி. சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதுல ஒரு நூல் பெசங்கினா கூட அதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவுக்கு எல்லாருமே கட்டுப்படணும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டா வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை வந்தா கூட 6 மணிக்கு வீட்டுல இருந்தாங்கணும் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. என்ன சிவகாமி, வேலைக்கு கிளம்பி நிக்கிற பிள்ளைகிட்ட கண்டிஷன் போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சரணனோட அப்பா சொல்றாரு. அர்ச்சனா மனசுல நினைக்கிறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கீரை கட்டு விக்கிற பாட்டியால கூட வர முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதி இப்போ சிவகாமிட்ட சொல்றாரு, என்னம்மா போலீஸ் வேலை பாக்குறாங்க அண்ணி, சைல்டிஸா 6 மணிக்கே வரணும்னு சொல்றீங்க, அது எப்படிமா முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு நீ புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. அந்த டைம்ல இப்போ கவிதா வீட்டுக்கு வராங்க. நம்ம ஊர்ல புதுசா ஐபிஎஸ் ஒருத்தவங்க ஜாயின் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் நேர்ல பார்த்து வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க கவிதா. நீங்க ஸ்டேஷனுக்கே வந்து வாழ்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அனாவசியமா வீட்டுக்குலாம் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கவிதா சொல்றாங்க, அதுக்குள்ளேயே அனாவசியம் அப்படின்னு முடிவெடுத்துட்டா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. நான் ரொம்ப அத்தியாவசியமான ஆளுன்றத சீக்கிரமாவே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அப்பாட்ட சிவகாமி கேக்குறாங்க, யாருங்க இவ நம்ம வீட்டுல வந்து திமிரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, உனக்கு இவள ஞாபகம் இல்லையா, சரவணன் படிக்கலைன்னு அவனை வேணான்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தினாலே அந்த பொண்ணுதான் இவ அப்படின்னு சொல்றாரு. இல்ல வேலைங்க, சரவணனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கல, சரவணன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. கவிதா சந்தியாவுக்கு இப்போ ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்றாங்க. அதெல்லாம் வேணாம், உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சந்தியா சொல்லிடுறாங்க. இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா, 1.5 lakhs அப்படின்னு கவிதா சொல்றாங்க. அந்த டைம்ல சரவணன் இப்போ அவங்க வராரு. ஏதாவது ஸ்வீட் டோர் டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க கவிதா. நமக்கு தெரிஞ்ச பையன்தான், ஏதாவது ஆர்டர் அடிக்கடி இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க கவிதா. சிவகாமிக்கு கோபம் வந்துருது. ஏன் வீட்டுல வந்து நின்று என்னோட பையனே மரியாதை இல்லாம பேசுவியா அப்படின்னு கேக்குறாங்க. இது இவன் உங்க மகனா அப்படின்னு கேக்குறாங்க கவிதா. சரவணன் சொல்றாரு, இது என்னோட அம்மா அப்பா இவங்கெல்லாம் என்னோட தம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க நிக்கிறாங்களே இவங்க சந்தியா ஐபிஎஸ் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கிறாங்க என்னோட கன்னிமொழி அப்படின்னு கேக்குறாரு. சந்தியா சரவணனை பத்தி சொல்றாங்க, இவர் ஸ்வீட் கடை ஓனர் மட்டும் கிடையாது, தென்காசி வியாபார சங்க தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கவிதாவுக்கு. சரவணன் சொல்றாரு, டோர் டெலிவரி பண்றவங்கள கேவலமா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல, உங்களுக்குன்னு தனியா எந்த அடையாளமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்பா அம்மா சொத்தை சேர்த்து வச்சு அந்த அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். கவிதா இப்போ வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. சந்தியா, உன்னையும் உன்னோட புருஷனையும் என்னோட காலில் விழ வைக்கல, என்னோட பேரு கவிதா இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்தியா டியூட்டிக்கு கிளம்பி போறாங்க. என்னங்க மறந்துட்டு போறீங்க, அதுக்காகவா நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு கேக்குறாரு சரவணன். சாரிங்க, கிளம்புற அவசரத்துல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இப்போ சரவணன் சந்தியாவோட அம்மா அப்பா போட்டோவை சந்தியா கையில கொடுக்குறாங்க. அடுத்ததா சந்தியாவோட செக்யூரிட்டி கார்டு சந்தியாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து எப்படி மேடம் நீங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. குடும்பம்ன்றது நமக்கு பேக் போன் தானே அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நமக்கு எல்லாமே இருந்தா கூட நல்ல குடும்பம் இருந்தாதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. வேலை குடும்பம் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கார்டா ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லையே சார், நாளே ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சந்தியா இப்போ அவங்க சார்ஜ் எடுக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஸ்டேஷன் பூட்டி இருக்கு. என்ன சார் ஸ்டேஷன் பூட்டி இருக்கு அப்படின்னு செக்யூரிட்டி கார்ட்ட கேக்குறாங்க சந்தியா. தெரியல மேடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க இருக்கிற ஒரு லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க, பழைய ஏசிபி சார் போனதுல இருந்து ஸ்டேஷன் இப்படிதான் மேடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. அவங்கலாம் வருவாங்க மேடம், பக்கத்துல இருக்கிற டீ கடையில உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே எழுந்து போயிருவாங்க அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாங்க. சந்தியா செக்யூரிட்டி கார்ட்ட சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி கார்டு இப்போ டீ கடையில உட்காந்து இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட புதுசா வந்த ஏசிபி மேடம் உங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாரு. சந்தியா எல்லா போலீஸ்காரங்கிட்டையும் கேக்குறாங்க, இங்க போலீஸ் ஸ்டேஷனை பூட்டி வச்சுட்டு எல்லாரும் டீ கடையில டீ குடிக்க போயிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸ்காரர் சொல்றாரு, நாங்க ஸ்டேஷனை பூட்டல மேடம், வீரமணி தான் பூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டியூட்டிக்கு என்ன வரலையா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. அங்க இருக்கிற லேடிஸ் கான்ஸ்டபிள் சொல்றாங்க, அவன் போலீஸ்லாம் இல்ல மேடம், இங்க இருக்கிற பெரிய ரவுடி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுவான், அவன் தான் ஸ்டேஷனை பூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ரவுடியா ஸ்டேஷனை பூட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னு கோபப்படுறாங்க சந்தியா. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த வீரமணி இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா நீங்க எல்லாருமே மெமோ கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ்காரர் போன் பண்ணி பாக்குறாரு. வீரமணிய லைன்ல பிடிக்க முடியல மேடம், ஒரு சில பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லார் கூடயும் லிங்க்ல தான் இருக்கிறீங்க போல அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, யாராவது போய் பூட்ட உடைங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே தயங்கி நிக்கிறாங்க. செக்யூரிட்டி கார்ட்ட சொல்லி அந்த பூட்டை உடைங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா.
அப்புறமே பூட்டை உடைக்கிறதுக்கு போறாரு. அப்ப ஏய் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அங்க பார்த்தா அந்த ரவுடி வீரமணி தான் நின்னுட்டு இருக்கிறான். எவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லையோ அவன் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.